ஒரு கிராமத்தில் 4 சிறுவர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் சாகசத்தை விரும்புவார்கள். ஒரு நாள் அவர்கள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் பழைய பாம்பு குகை அருகே ஒரு பழமையான வரைபடம் கிடைக்கிறது. அபிராம், இது மரணமலைக்கு வழிகாட்டும் வரைபடம் போல இருக்கு. அவர்கள் நான்கும் மரணமலை என்ற மர்மமான இடத்துக்கு பயணிக்க முடிவெடுக்கின்றனர். அந்த மலை ஒரு பழைய நகரத்தை மறைத்து வைத்திருப்பதாக கதை இருக்கிறது. சாகச பாதைகள். 1 மாய மரங்கள். சத்தம் கேட்டால் மரங்கள் நகரும். 2 அழுகி விழும் பாலம். ஒருவர் துணையாகவே கடக்க முடியும். 3 பூச்சிக்குடில். நண்பர்கள் ஒருவருக்காக ஒருவர் தைரியம் செய்கிறார்கள். 4 மாய கண்ணாடி அறை இப்போஸ்டேட் சுய நினைவு சோதனை குணதரன் பயத்தில். நாம இப்படியே போனா திரும்ப முடியாம இருக்குமோ? அபிராம், நமக்கு துணிவு நம்பிக்கை இருக்கு, விட்டு விடாதீங்க. அவர்கள் ஒரு பழைய மாளிகையை அடைகிறார்கள். அங்கே ஒரு பொக்கிஷம் இல்லை, ஆனால் பழைய ஞான நூல்கள் மற்றும் மாய வித்தைகள் இருக்கின்றன. கேது எண். இது பொக்கிஷம்தான், அறிவு என்ற மந்திர பொக்கிஷம். அவர்கள் அதை பள்ளி கொண்டு வந்து ஆசிரியரிடம் தருகிறார்கள். பள்ளி அந்த நூல்களை பாதுகாத்து மாணவர்களுக்கு பயிற்சி மையம் தொடங்குகிறது. முடிவு செய்தி மாரல். துணிவும்